நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய உடனிருப்பில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள். இன்றிலிருந்து 21 நாட்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திரு இரத்தத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன், உங்களுடைய 3 விண்ணப்பங்களுக்காக, அந்த 3 விண்ணப்பங்களுக்காக மட்டும் இந்த 21 நாட்கள் நாம் தொடர்ந்து ஜெபிக்க இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. காரணம், பரிந்துரை ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இறைவனுடைய உடனிருப்பு இருக்கிறது. எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய பெயரால் இணைந்திருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஏராளமானோர் உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்பி இருக்கின்றீர்கள். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்னவெனில், நீங்கள் அந்த 3 விண்ணப்பங்களையும் எழுதிய அந்த பேப்பரை உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு எசாயா 32ஆம் அதிகாரம் 18வது இறை பகுதியை நீங்கள் எடுங்கள். விவிலியத்தை திறந்து எசாயா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தைக்குள் இந்த 3 விண்ணப்பங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு இந்த நாள் முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த இறை வார்த்தையோடு உறவாடட்டும். இந்த இறை வார்த்தையோடு அது சங்கமிக்கட்டும். அப்பொழுது அந்த வார்த்தை உயிராய் மாறி உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். எசாயா 32:18, என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடத்திலும் குடியிருப்பார்கள். மிக அழகான ஒரு வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை. என் மக்கள் அமைதி சூழ் வீடுகள். நம்முடைய வீடுகள் அமைதியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களுடைய குடும்பம் அமைதி நிறைந்த ஒரு குடும்பமாயிருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் முழுவதும் அமைதி நிறைந்த இடமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் அமைதியில் நிலைத்து நின்றவர்களாக இருப்பார்கள். சண்டை சச்சரவுகள் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதி சூழ் வீடுகள், பாதுகாப்பான கூடாரங்கள். உங்களுடைய கூடாரங்களில் எந்த விதமான ஆபத்தும் சேதாரமும் நிகழாது. காரணம், என் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதுகாப்பு. என் ஆண்டவர் தரக்கூடிய பாதுகாப்பு இந்த உலகம் தரக்கூடிய பாதுகாப்பு அல்ல. என் ஆண்டவர் தருவது, அவர் தரக்கூடிய பாதுகாப்பு மேன்மை நிறைந்தது. அந்த பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லுகிறார். தொல்லையற்ற தங்கும் இடங்கள். நீங்கள் எந்தெந்த இடத்தில் தங்கி இருக்கிறீர்களோ அங்கு எந்த தொல்லையும் உங்களை அணுகாது. இயேசுவின் இரத்தம், இயேசுவினுடைய இரத்தம் இந்த பாதுகாப்பான இறை வார்த்தையை சொல்லுகிறது. இந்த நாள் முழுவதும் இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். இந்த இறை வார்த்தையை 11 முறை இந்த நாளிலே நீங்கள் வாசியுங்கள். 11 முறை வாசித்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாசித்து ஜெபியுங்கள். என் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களின் மீது இரத்தத்தின் துளியை ஊற்றுவார். இந்த நாளிலே 39 குடும்பத்தினர் குடும்ப சமாதானம் வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். குடும்பத்தில் அமைதி இல்லை, கணவனால் அமைதி இல்லை, மனைவியால் அமைதி இல்லை, பிள்ளைகளால் அமைதி இல்லை, பெற்றோரால் அமைதி இல்லை, உடன் பிறப்புகளால் அமைதி இல்லை, எங்களுடைய குடும்பம் நரகமாயிருக்கிறது என்று விண்ணப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே
ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, என்னுடைய மக்கள் அமைதியாய் வாழ்வார்கள், தொல்லையற்ற நில இடங்களிலே இருப்பார்கள், பாதுகாப்பாய் வாழ்வார்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்று ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களின் மீது இரத்தத்தின் துளி ஊற்றப்படுவதாக, அந்த குடும்பங்களின் மீது இரத்தத்தின் துளி ஊற்றப்படுவதாக. எந்த விதத்திலும் ஆபத்து அணுகாதவாறு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து நின்று பாதுகாப்பீராக. அரணாய் நின்று பாதுகாப்பீராக. கோட்டையாய் நின்று பாதுகாப்பீராக. தொல்லையற்ற கூடாரத்தில் நாங்கள் இருக்க உதவி புரிவீராக. அமைதி இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த அமைதியை கொடுப்பீராக. எங்களுடைய வீட்டின் மேல் புறம், எங்களுடைய வீட்டின் அடித்தளம், எங்களுடைய வீட்டினுடைய சுற்றளவு அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். இரத்தத்தின் துளிகள் அன்று ஆண்டவரே இஸ்ராயேல் மக்களின் வீடுகளின் மீது தெளிக்கப்பட்ட அதே இரத்த துளி, இஸ்ராயேல் மக்களின் வீடுகள் மீது தெளிக்கப்பட்ட அதே இரத்த துளி இன்று எங்களுடைய வீடுகள் மீது தெளிக்கப்படுவதாக. எல்லா விதமான தீமைகளும், தீய கட்டுகளும், தீமைகளை கொண்டு வரக்கூடிய ஆவிகளும் அலறி ஓடுவதாக. அந்த வல்லமையை இந்த நாளிலே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை இப்பொழுது நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை இந்த இறை வார்த்தையில் எசாயா 32:18 வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் இப்படியே இருக்கட்டும். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். வரக்கூடிய திருப்பலியையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஜெபமாலை, திரு இரத்த ஜெபமாலையும் நீங்கள் கேட்டு இறைவனுடைய ஆசீரை பெறுங்கள். இறைவன் இந்த 21 நாளுக்குள் உங்களுடைய வாழ்வை சாட்சியாக மாற்றுவார். வளர்ந்தால் படியிடுவோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஜூலை மாதத்தின் முதல் நாள் இன்று. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தொழிலையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய குட் நியூஸ் தியான இல்லம் நாங்குநேரியில் இன்றிலிருந்து 21 நாட்கள் தொடர்ச்சியாக உங்களினுடைய தனிப்பட்ட 3 கருத்துக்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே திரு இரத்தத்தினுடைய வல்லமை இன்று இந்த திருப்பலியின் வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களின் மீதும் நிறைவாக கடந்து வர நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த முதல் நாளிலே குடும்பத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்கள் இறை ஆசீரால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் அகல வேண்டும். குடும்பத்தில் ஆண்டவருடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியானது
மரிய பிரின்சி குடும்ப நலன், பிள்ளைகளினுடைய படிப்பு, சீரியல் போதைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய விடுதலை பெற, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், பாஸ்கர் ஷாலினி கணவர் விரைவில் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற, உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை கிடைக்கவும், பிரிந்தவர்கள் இணையவும், குழந்தை செல்வத்திற்காகவும், சிஸ்டர் யூஜின் நிர்மலா சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்க, ஆசிரியர் மரிய தங்கம் மகளின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர, மருத்துவ படிப்பு படிக்கும் மகள் நல்ல முறையில் படிக்கவும் உடல் நலத்திற்காகவும், மரிய புஷ்பம் ஆசிரியை மகள் ரெகிலா உடல் நலத்திற்காகவும், மகன் அகஸ்டின் வேலை வாய்ப்புக்காகவும், ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வத்திற்காக, ஸ்டார்லெட் இவர்களுடைய புற்றுநோய் குணமாக, சீரோஸ்டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை இறை சித்தம் போல் அமைய, டோனி ஜெயஸ்ரீ கேப்ரில்லா குடும்ப சமாதானமும் இடமாற்றமும் கிடைக்க, டேனியல் ருஃபஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, ஜான் பிரிட்டோ ஆண்மைகளை பற்றிக்காக ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய உலகம் முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருள திருவிழமானி. இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொள்ளவும் அதனுடைய பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 15 முதல் 29 முடிய. அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ. இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவரது மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள்
அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப்போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியை நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன்னே நின்றது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். எனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். பல்லவி. ஆண்டவரே, உன் பேரன்பு என் கண்முன்னே நின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. பல்லவி. ஆண்டவரே, உன் பேரன்பு என் கண்முன் நின்றது. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். பல்லவி.
ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் நின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த கல்வாரி பலியோடு இணைந்து நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்க இருக்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கு பெற்று இந்த விண்ணப்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த காணிக்கை பாடலில் நாம் இணைவோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களின் மீது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திருவையனத்தில் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய எமது திருமகன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இளைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்டவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யாகிய குருவாகிய அவர் நிலையான பலிபுரையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவினுடைய இரத்த துளிகளால் நம் ஒவ்வொருவருடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு பயந்து நடுங்கக்கூடிய ஆண்களின் குடும்பத்தில் அவருடைய மனைவி கனி தரக்கூடிய திராட்சை கொடியாகவும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளாகவும் செழித்து வளர்வார்கள் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பங்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்குள்ளியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாமும் பக்தியோடு இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலும் குடும்பத்திலும் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்படவுமை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுத்து நீரூற்றாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய பராமரிப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்பின் தாய்மரி,
என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே.